அப்ப 6th படியில மனுஷங்க பொம்மை எல்லாம் வைக்கணும். அவங்களுக்கு தானே 6 சென்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? சரியா சொன்னீங்க. சரி அப்ப மனுஷங்களுக்கு அப்புறம் 7வது படியில நாம யார குருவா வணங்குறோமோ அவங்க மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் இவங்க உருவ பொம்மைகள் எல்லாம் வைக்கணும். ஓ அப்ப 8th ஸ்டெப்ல அஷ்டலக்ஷ்மி அப்புறம் தசாவதாரத்துல வர அவதாரங்கள் அதெல்லாம் வைக்கணும். கமலஹாசன் நடிச்சாரு அந்த தசாவதாரமா? நம்மகிட்ட அந்த பொம்மைங்க இல்லையே. ஏங்க கடவுளோட அவதார உருவங்கள். ஓ அப்ப கடைசி படியில அதுல கலசம் வச்சு சிவன், விஷ்ணு, பிரம்மா, விநாயகர் இந்த மாதிரி கடவுள் சிலைகள் எல்லாம் வைக்கணும். அதுதான் ஒசந்த இடத்துல இருக்கணும். இதுக்கு இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இருக்கா? ஆமா ஸ்ருதி, இந்த வரிசையில தான் வைக்கணும். சில பேர் 5 படியும் வைப்பாங்க. எத்தனை படிங்கிறது முக்கியம் இல்ல, மனசார கும்பிட்டு கடவுளுக்கு உண்மையா அர்ப்பணம் பண்ணி வைக்கிறது தான் முக்கியம்.